ஹாய் கைஸ், வெல்கம் டு கோசி இன்வைட். இந்த வீடியோவில் கோசி இன்வைட் வெப் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லாகின் பேஜுக்கு போயிட்டு உங்களோட மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி ஹோம் பேஜுக்கு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைன்அப் கொடுத்து உங்களோட நேம், உங்களோட பிஸ்னஸ் நேம், உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஓடிபி அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ராங் ஓடிபி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் ஓடிபின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டான ஓடிபியை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி வெரிஃபை ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா உங்களோட மெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. மெயில் அட்ரஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் மெயில் ஐடி நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிட்டு ரெஃபரல் ஐடி உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சு, அதாவது ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்கள் கொலீக் யாராச்சும் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ரெஃபரல் ஐடி போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னா திரும்ப உங்களுக்கு லாகின் பேஜ் காட்டும். லாகின் பேஜில் நீங்கள் வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி என்ன பிஃபோராக கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. சைன்அப் பண்ணும் போது என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டு ஒன்ஸ் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் வந்துட்டு அப்டேட் கேஒய்சி அப்படின்ற ஆப்ஷன் போயிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும். உங்களோட பிஸ்னஸ் நேம் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் ஃபோட்டோவோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பேஜ், ஆதாரோட பேக் பேஜும் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட பேன் நம்பரை கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன் இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் அப்லோட் பண்ணிக்கோங்க. பேன் இமேஜும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதாவது ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா ஐ டு நாட் ஹாவ் ஜிஎஸ்டி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கடை முன்னாடி 30 செகண்ட் வீடியோ, அதாவது கடை பேனர் அதெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 30 செகண்ட் வீடியோ அதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ், நெக்ஸ்ட்டு உங்களோட கண்ட்ரி, உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட சிட்டி அண்ட் உங்களோட பின் நம்பர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அப்டேட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேஒய்சி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டினதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ஹோம் பேஜில் வந்து கேஒய்சி அண்டர் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து பேக்ரவுண்டில் கேஒய்சி வந்துட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணி எங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு எங்கள் சைடில் லேகாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். அப்படி இல்லை எங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் பக்காவாக பண்ணி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கேஒய்சி ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டுவோம், உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவோம்.